ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, நீர் பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்மளுடைய இயற்கை மருத்துவத்துல நீர் சிகிச்சை அப்படின்றது இருக்கு. அந்த நீர் சிகிச்சையில நாங்க ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்னல் கிளென்சிங். நம்மளுடைய உடல் உள் உறுப்புகளை சுத்தம் செய்யறது. ஸோ எப்படி நம்ம உள் உறுப்புகளை சுத்தம் செய்யறது? அதை ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீர் எடுத்துக்கிறது தான். அதாவது தண்ணி குடிக்கிறது தாங்க. இந்த தண்ணி குடிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல 60லேருந்து 70% நீர் தான் இருக்கு. இந்த நீருடைய அளவு குறையும் போது நம்ம உடம்புல பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்றோம். குறிப்பா சொல்லணும்னா எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது, ரத்த சோகை ஏற்படுறது, பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் இது எல்லாமே அதிகமாகிறது, இதய நோய் கூட வரக்கூடியது, கிட்னில கல்லு, பித்தப்பையில கல்லு, இன்னும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா அஜீரண தொந்தரவு, மலச்சிக்கல், இந்த மாதிரி பல நோய்களுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நீரை எடுத்துக்காம இருக்கிறது. அப்போ அந்த தண்ணியை நம்ம குடிக்கும் போது எப்படி குடிக்கணும், என்ன பண்றோம், இந்த தண்ணியை குடிக்கிறதுலயே நம்ம செய்யக்கூடிய தவறுகள். நம்ம நிறைய தண்ணி எப்படி குடிக்கணுன்றதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா என்ன தவறுகள் நம்ம செய்யறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பாடு சாப்பிடும் போது தண்ணி குடிக்கிறத கம்பல்சரி நம்ம அவாய்ட் பண்ணணுங்க. நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா, இது நம்மளுடைய ஜீரணத்துக்கு தேவையான அந்த என்சைம்ஸ், அந்த ஜூசஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே டைல்யூட் ஆயிடும். அப்ப நமக்கு ஜீரணமே இருக்காது, அந்த ஃபயரே இருக்காது. இந்த டைஜஷன்றது பாத்தீங்கன்னாக்கா, ஜீரணம்ன்றது நமக்கு ஒரு நெருப்பு மாதிரி. அந்த ஆசிட் நமக்கு சரியான அளவு சுரக்கும் போதுதான் நமக்கு அந்த உணவுகள் நமக்கு ஜீரணமே ஆகும். நம்ம தண்ணி குடிச்சோம் அப்படின்னா அது டைல்யூட் ஆகி நமக்கு டைஜஷன் அஃபெக்ட் ஆகும். அப்ப சில பேர் கேட்கலாம், அப்போ மேடம் தண்ணி சாப்பிடும் போது தண்ணி இல்லாம விக்கிச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்போ நம்ம சாப்பிடுற விதமும் தப்பா இருக்குல்ல. நம்ம வேகமா சாப்பிடும் போது கண்டிப்பா அந்த மாதிரி அடைக்கும். நம்ம சாப்பிட்ற உணவு ரொம்ப ட்ரையா இருந்தாலும் அடைக்கும். அப்போ நம்ம சாப்பிடும் போது நல்லா மென்னு சாப்பிடணும். திடமான உணவை நீர் போல் அருந்து, நீர் ஆகாரத்தை திடமான உணவு போல் எடுத்துக்கொள். அப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாடை நல்லா மென்னு சாப்பிடும் போது அது நம்மளுடைய உமிழ் நீரோட சேர்த்து உள்ள போகும்போது நீர் மாதிரி போகணுமா. அதே நீர் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு நல்லா சிப் பண்ணி சாலிட் மாதிரி நம்ம சிப் பண்ணி குடிக்கணுமா. அப்போ தண்ணியை நம்ம எப்படி குடிக்கணும், கல் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம ரெண்டாவது மிஸ்டேக். நம்ம தண்ணியை வேகமா கட 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 கடன்னு நம்ம கல் பண்ணி குடிச்சோம் அப்படின்னா, இது நம்மளுடைய மனநிலையில கூட பாத்தீங்கன்னா பதட்டமாவே வச்சிருக்கோம். நம்ம எப்பவுமே ஒரு பதட்டமான சுச்சுவேஷன்ல இருக்கும் போது அது நம்மள பாத்தீங்கன்னா அஜீரண தொந்தரவு ஏற்படுறது, எல்லா விஷயத்திலயும் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆட் பண்ணி நம்மள ரெஸ்ட்லெஸ்ஸா கொடுக்கக்கூடியதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாவே இருக்கு. அப்போ தண்ணி எப்படி குடிக்கணும், உட்கார்ந்தபடி தான் குடிக்கணும். அந்த தண்ணிய நம்ம சிப் பண்ணி குடிக்கணும். அப்ப நீங்க இந்த கேள்வி கேட்கலாம், மேடம் உட்கார்ந்து குடிக்கணும்னா நான் ஏன் நின்னுட்டே குடிச்சா என்ன ஆகும்? நம்ம நின்னுட்டு குடிக்கும் போது அது நம்மளுடைய அந்த ஸ்பிளிண்டர்ன்னு சொல்லுவாங்க, அந்த நம்ம வயிறு பகுதிக்கும் நம்மளுடைய உணவு குழாய்க்கும் நடுவுல ஒரு சுருக்கம் இருக்கும். இது என்ன ஆகும்னா, நம்ம வேகமா குடிக்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்பிளிண்டரோடைய இது லாஸ் ஆயிடும். அப்போ என்ன ஆகும், வயிறு உணவு என்ன ஆகும்னாக்கா நமக்கு அந்த இது ஓப்பன் ஆகி நம்ம சாப்பிட்றது எல்லாம் எருக்களிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் ரிஃப்ளெக்ஸ் ரீகஜிடேஷன் சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் நெஞ்சிலேயே இருக்கு, நெஞ்ச கரைக்குதுன்னு சொல்றோம்ல. அப்போ ஆசிட் வெறும் உணவா மட்டும் வராம ஆசிடோட சேர்த்து அது வரும்போது நமக்கு அந்த பர்னிங் சென்சேஷனை ஏற்படுத்தும். ஸோ இது நம்ம நின்றுட்டு அதிகமாக குடிக்கிறதோ தண்ணியை வேகமா கல் பண்றதுனால வரக்கூடியது. நம்ம தண்ணி சாப்பிடும் போது குடிக்க கூடாதுன்னு சொன்னீங்க மேடம். அப்போ நான் எப்போதான் குடிக்கணும்? நம்ம சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு இல்ல அட்லீஸ்ட் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா குறைஞ்சது ஒரு 20லேருந்து அரை மணி நேரமாவது நம்ம கேப் கொடுத்துட்டு தான் நம்ம தண்ணி குடிக்கிறது அவசியம். அதுக்காக தண்ணியை பக்கத்துல வச்சுக்காம குடிக்காதீங்க. நம்ம தண்ணிக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல நீர் மோர் எடுத்துக்கலாம். இது நமக்கு டைஜஷனையும் சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்துல அந்த நீர் சத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு இந்த மாதிரி அடைக்குது அப்படின்னாலும் நமக்கு அந்த டைஜஷனை சப்போர்ட் பண்றதுக்காக இந்த நீர் மோர் ஹெல்ப் பண்ணும்.
காலையில எழுந்த உடனே 2 கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னு சொல்றோம்ல. இதுல நெறைய பேர் என்ன பண்றோம்னா, நமக்கு காஃபி, டீ அந்த மாதிரி பழக்கங்கள கொண்டு வரோம். இது என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம நைட் எல்லாம் தண்ணி குடிக்காம, நைட்டு படுக்கும்போது 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு படுக்குறோம்ல. காலையில எழுந்த உடனே 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறது தாங்க சரியான விஷயம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக் ஒவ்வொரு 2 மணி நேரமும் நம்மளுடைய ஆர்கன் கிளாக் வந்து வொர்க் ஆகும். அதுல காலையில வந்து பார்த்தீங்கன்னா, 5 டூ 7 வந்து நமக்கு வந்து பெருங்குடலோடைய சீற்றம். அதாவது அதோடைய ஃபங்ஷன் அந்த டைம்ல தான் இருக்கும். அந்த நேரத்துல நம்ம தண்ணி குடிக்கும்போது, அந்த உறுப்புகள் எல்லாமே ஒரு ஹாலோ ஆர்கன் அதாவது காலியான ஒரு அ உறுப்பு அது. அது உள்ள வந்து அதோடைய கன்டென்ட் வரும்போது தான் அதோடைய ஃபுல்லிங்கே இருக்கும். இப்போ இத வந்து நம்ம தண்ணி குடிக்கிறது மூலியமா, அங்க இருக்கக்கூடிய கழிவுகள வெளியேத்தி, அந்த குடல் ஓட்டத்த அதிகரிக்கிறதுக்கு நீர் தான் பெஸ்ட்டு. ஏன் மேடம் காஃபி, டீ குடிச்சா என்ன ஆகும்? காஃபி, டீன்றது நமக்கு ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்தி, காலையிலேயே நம்மளுடைய பித்த நீருடைய இத வந்து அப்ப அது என்ன ஆகும்னாக்கா, நமக்கு அசிடிட்டி பிரச்சனை ஜாஸ்தி ஆகறது, நம்ம உடம்புல வந்து பித்தம் அதிகமாகறதுக்கெல்லாம் இது ஒரு காரணமாவே இருக்கும். ஸோ, அதனால முடிஞ்ச வரைக்கும் காலையில குடிக்கக்கூடிய காஃபி, டீ பதிலா எழுந்த உடனே 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறது ரொம்ப, ரொம்ப அவசியமானது. நைட்டு வந்து ஏன் மேடம் படுக்கும்போது தண்ணி குடிக்கணும்? நம்ம வந்து நைட்டு படுக்கும்போது நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6லிருந்து 8 மணி நேரம் நம்ம வந்து ரெஸ்ட்ல இருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய கால் பிளாடர், லிவர் இது எல்லாமே ஹையஸ்ட் ஃபங்ஷன்ல இருக்கும். இதோடைய வேலையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீடாக்சிஃபிகேஷன். ஒவ்வொரு செல்லுல இருக்கக்கூடிய கழிவுகள வெளியேத்துறதுக்கான வேலைகள். அப்பதான் நம்ம தூங்கணும், நல்லா தூங்கணும். குறிப்பா 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இதோடைய ஃபங்ஷன் இருக்கும்போது, நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா தான், நமக்கு அந்த ப்ராப்பர் டீடாக்சிஃபிகேஷனே நடக்கும். அப்ப அந்த டீடாக்சிஃபிகேஷனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக, நம்ம இந்த மாதிரி இரவு படுக்கும்போது தண்ணி குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா, இது நமக்கு நல்லா டீடாக்ஸ் ஆகும். நான் நெறைய குடிச்சேன் மேடம். அதனால நைட்டெல்லாம் தூங்க முடியாம, எனக்கு யூரினேஷன் அதிகமாவே இருந்துச்சு அப்படின்ற சொல்றவங்களும் அதிகம். நீங்க அதுக்காக என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதிகமா தண்ணி குடிக்கும்போதும், இது நமக்கு அந்த நேரத்துல யூரின் ஃபார்மேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா, நடுவுல தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். ஆல்ரெடி நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே அவங்க யூரின் போயிட்டே இருப்பாங்க. அது இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நெறைய தண்ணி குடிச்சுட்டாங்க அப்படின்னா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூரின் அவுட்புட்ட நைட் டைம்ல ஜாஸ்தி ஆக்கி அவங்களுடைய ஸ்லீப் சைக்கிளையே டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ, அதனால நெறைய தண்ணி குடிக்காம குறைஞ்சது 1 ஆர் 2 லிட்டர் சாரி 1 ஆர் 2 டம்ளர்ஸ் அந்த சின்ன டம்ளர் இருக்கும்ல, ஒரு 100 எம்எல் நம்ம எடுத்துக்கிறது. 100லிருந்து 150 எம்எல் நம்ம தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறது நல்ல விஷயங்கள். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, தண்ணி நெறைய குடிக்கிறவங்களும் இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, "மேடம் நான் 7 லிட்டர் குடிப்பேன், 8 லிட்டர் குடிப்பேன்" அப்படின்னு. அதுவும் தப்புங்க. நம்ம தண்ணிய அளவுக்கு மீறி நம்ம குடிச்சோம் அப்படின்னாலும், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உப்புடைய அளவ வந்து கம்மி பண்ணிடும். ஹைப்போ நாட்ரிமியான்னு சொல்லுவாங்க. இந்த சோடியமோடைய லெவல் கம்மியாயிடுச்சுன்னா, இது நம்மளுடைய பிரெயின் ஃபங்ஷன டிஸ்டர்ப் பண்ணுது, கிட்னி ஃபங்ஷன டிஸ்டர்ப் பண்ணுது, உடல்ல நீர் தங்குறதுக்கு இதெல்லாம் காரணமாகுது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு உடல்ல ஹீலிங் எஃபெக்ட் எல்லாமே கூட அஃபெக்ட் பண்றதுக்கு இந்த உப்புடைய அளவு கம்மியாகிறதுனால பல பிரச்சனைகள குடுக்கும். அதனால நீர் ஜாஸ்தியா எடுக்கிறதும் கஷ்டம், கம்மியா குடிக்கிறதும் தப்பு. ஸோ இந்த மாரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு, நீர அளவா எடுத்துக்கிட்டு, நம்மளுடைய ஆரோக்கியத்த மேன்மைப்படுத்திக்கலாம். இன்னும் இந்த மாதிரி நெறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.